வணக்கம் தலைமைகளே. ஒரு மனதை தொடக்கூடிய சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கு. நிச்சயமாக மனதை உருக்கும் சம்பவம் இது. வெறும் 10 மாத சிறுமின்னு சொல்லக்கூடாது, 10 மாத தேவதை ஆலின் செரின் ஆபிரகாம் அம்மாவோட தாத்தா பாட்டி கூட காரில் போகும்போது விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்து அந்த தேவதையின் சிறு வயது பெற்றோர்கள் துணிச்சலாக ஒரு முடிவெடுத்து அந்த தேவதையின் உடல் உறுப்புகளை பிறருக்கு தானமாக கொடுத்து மிக பெரிய கேரளாவை உலுக்கும் சம்பவமாக, மேலும் அதை தாண்டி கேரளா தாண்டி உலகம் முழுவதுமே இந்த சம்பவம் போய் சேர்ந்திருக்கிறது. மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்திருக்கு இந்த உடல் உறுப்பு தான சம்பவம். இது மிகப்பெரிய அளவில் பேசப்படுவதற்கு காரணம், அந்த மூளை சாவடைந்த சிறுமி வெறும் 10 மாத குழந்தை தான். அதை பெற்றுக்கொண்டவர்கள், உடல் உறுப்பை பெற்றுக்கொண்டு இப்போ வாழ்பவர்களுமே சிறிய குழந்தைகள் தான். கேரள அரசு முழு அளவிலான அந்த அரசு மரியாதையை செலுத்தி திரளான ஜனங்கள், மிக பெரிய ஜனக்கூட்டம் அந்த சிறுமியின் உடலுக்கு, தேவதையின் உடலுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். நிச்சயமாக இந்த சம்பவத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் தமிழ்நாடு தான் எல்லா நல்ல காரியங்களுக்குமே இந்தியாவிற்கு வழிகாட்டி மாநிலம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அனைத்திலுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல காரியங்களை முதலில் செய்பவர்கள் தமிழர்கள் தான். இந்த உடல் உறுப்பு தானம் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் நம்பர் 1 தமிழ்நாடு தான். நமக்கு பக்கத்திலேயே யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு விழிப்புணர்வு பெற்று மரணத்துக்கு பிறகு பிறரை வாழ வைக்கும் மக்கள் தமிழக மக்கள். இதற்கு பிள்ளையார் சுழி போட்டது. ஒருவேளை அதுக்கு முன்னால் நடந்திருக்கலாம். ஆனால் பெரிய அளவு இந்த உடல் உறுப்பு தானத்தை விபத்துக்கு சிக்கி மூளைச்சாவு அடைந்த பிறகு பிறரை வாழ வைக்கலாம் என்ற விழிப்புணர்வை உலகத்திற்கு கொண்டு சேர்த்தது ஹிதேந்திரன். என்னால் மறக்க முடியாத சம்பவம். என் வயதை ஒட்டியவர்களுக்கு நிச்சயமா தெரியும். இன்றைய தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதை தனியாக இந்த ஹிதேந்திரன் சம்பவத்தை, அது ஒரு ஆப்ரேஷன், அது நிச்சயமாக தனி பதிவு செய்யணும், அதுக்கான மரியாதையை கொடுக்கணும். ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். வெறும் 15 வயது மாணவன் தான் ஹிதேந்திரன். தலைக்கவசம் அணியாம மோட்டார் சைக்கிளில் சென்று விபத்தில் சிக்கி மூளைச்சாவடைதான். இதில் மிகப்பெரிய விஷயம், அவனுடைய பெற்றோர்கள் இருவருமே மருத்துவர்கள். அப்பா டாக்டர் அசோகன், அம்மா டாக்டர் புஷ்பாஞ்சலி. இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னா, மூளைச்சாவு அடைஞ்சிட்டான் சரிதான், ஆனால் துடிப்பு இருக்கும், உடல்ல நிச்சயமா இருக்கும். மூளை மரணம் அடைஞ்சிருக்கு, பிற உடல் பாகங்கள் அடங்குவதற்கு சிறிது நேரமாகும், துடிப்பு இருக்கும் நிச்சயமா. அந்த மாதிரி தருணத்தில் அனைத்து மக்களும் போவது கடவுளை நோக்கி. எல்லாம் என்ன நினைப்பாங்க, சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுள் ஏதாவது செய்வார், இங்கே ஒரு அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார் என்று கடவுளை நோக்கி விண்ணப்பிப்பு தான் இயல்பான காரியம். யாருமே தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு சிறிய துடிப்பு இருக்கும்போது அறுப்பதற்கு அனுமதிப்பது மிக சிரமமான காரியம், மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். கடவுளை நோக்கியே ஓடுவார்கள். ஆனால் இந்த மருத்துவ பெற்றோர்கள் அதை பகுத்தறிவுடன் அணுகி, மன திடத்துடன் அணுகி ஹிதேந்திரன் உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒத்துக்கொண்டாங்க. அந்த பையனுடைய இருதயம் இன்னைக்கு அந்த ஒரு சிறுமிக்கு பொருத்தப்பட்டது. அந்த சிறுமியின் பெயர் அபிராமி. இன்றைக்கும் அந்த அபிராமி ஹிதேந்திரன் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல பிற உறுப்பை பெற்றவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியம் மிக பெரிய அளவில் தமிழ்நாடு மற்றும் உலகம் போய் கொண்டு சேர்க்கப்பட்டது. பெற்றோர்கள் மறக்கவே முடியாதவர்கள், மருத்துவர்களாக இருந்தும் இந்த காரியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள் அவர்கள் மகனை. அதற்கப்புறம் ஆம்புலன்ஸ் ஓட்டுபவர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள்,
போக்குவரத்து காவல்துறையினர், சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் தமிழ்நாட்டில் இவங்க எல்லாமே ஒன்றாக சேர்ந்து, தமிழக மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வெற்றிகரமான மிகப்பெரிய ஆபரேஷன் வெற்றிகரமாக நடப்பதற்கு உதவியாக இருந்தாங்க. இந்த ஹிதேந்திரன் சம்பவத்தில் மறக்கவே கூடாத ஒரு குழு இருந்தாங்க. வேறு யாருமல்ல, அன்றைய தமிழக பத்திரிகையாளர்கள். இன்னைக்கு கூட கேரளா சம்பவத்துக்கு இன்னைக்கு செல்போன் உலகம், உடனுக்குடன் இந்த தகவலை உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தாங்க. அன்றைக்கு அப்படி இல்லை. இது 2008 நடந்த சம்பவம். 2008 இறுதியில் பத்திரிகையாளர்கள் அனைத்து செய்திகளும் ஒதுக்கி வைத்து, அது பெரிய அரசியல் செய்தியாக இருக்கலாம், சினிமா செய்தியாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு இந்த ஹிதேந்திரனையும் அவர்களின் பெற்றோர்களையும் அந்த காரியத்தையும் ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு கொண்டு போய் தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தார்கள். பத்திரிகையாளர்களை மறக்கவே முடியாது. அந்த சம்பவத்தை அவ்வளோ பெரிய அளவில் உலக புகழ் பெற வைத்தது பத்திரிகையாளர்கள் தான். அதுக்கப்புறம் அந்த பெற்றோர்களை தமிழ்நாடு மக்கள் தமிழகம் முழுவதும் ஹிதேந்திரனுக்காக போஸ்டர் ஒட்டியதை பார்த்துருக்கேன். அவங்க பெற்றோர்களை வரவழைத்து பேச வைப்பது, மேடைகள் பேச வைப்பதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மிகப்பெரிய விழிப்புணர்வு, தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் விழிப்புணர்வு பெற்றது, உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்று விழிப்புணர்வு பெற்றது. இன்றைக்கு இந்தியாவில் நாம் தான் நம்பர் 1. இந்த காரியங்கள் எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டது ஹிதேந்திரன் தான், மறக்கவே கூடாது. மனிதம் என்று வரும்போது மதங்களை எல்லாம் மறந்து விட வேண்டும், மதங்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். இங்க மதங்களே வராது. இந்த ஹிதேந்திரன் குடும்பம் முழுக்க முழுக்க ஒரு இந்துக்கள் குடும்பம். இன்றைக்கு கேரளாவில் உடல் உறுப்புகளை கொடுத்த சிறுமியின் குடும்பம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவ குடும்பம். இந்த சிறுமி, கேரளா சிறுமியோடைய கல்லீரலை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிய மருத்துவர், தலைமை மருத்துவர் டாக்டர் சபீர் அலி அவர்கள் 10 மணி நேரம் ஆபரேஷன் பண்ணார். இப்படி இங்கு மதங்களை தாண்டி மனிதம் உயிர் பெறும். இந்த கேரளா சம்பவம் இந்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த விபத்து நடந்தது. மதிய நேரத்தில் அந்த தேவதை ஆலின் செரின் ஆபிரகாம் மற்றும் அந்த குழந்தையின் தாயார், தாத்தா, பாட்டி ஒரு கார்ல போகும்போது எதிரில் வந்த ஒரு கார் மோதி மிகப்பெரிய விபத்தானது. சம்பவ இடத்திலேயே அந்த மூர்ச்சையாக ஒரு சுய நினைவை அந்த சிறுமி இழந்து விட்டால். மற்ற அவங்க அம்மா, தாத்தா, பாட்டிக்கு சில காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக பக்கத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ மனையை பார்த்து விட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதா அமிர்தானந்த மாயி அவர்கள் நிறுவிய மிக பிரம்மாண்டமான மருத்துவ கல்லூரி அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த சிறுமியை. இந்த சம்பவம் நடந்த இடம் கேரளாவில் உள்ள மலப்பாலி என்ற இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. மருத்துவர்கள் எவ்வளவோ போராடி அந்த சிறுமியை மீண்டும் மீண்டும் நல்லபடி வர வைக்கும் என்று போராடி அந்த முயற்சியில் தோற்று பிப்ரவரி மாதம் இதில் 13ஆம் தேதி மதியம் அந்த சிறுமி மூளைச்சாவு அடைந்து விட்டாள் என்று தெரிவித்தாங்க. அந்த சிறுமியோட அப்பா அம்மா இருவருமே சிறு வயது, இளம் வயதினர். அவங்க அதுக்கு முன்னால் இந்த உடல் உறுப்பு தானம் அதை பற்றிய ஒரு கருத்தரங்கு சென்று அதோட விழிப்புணர்வை பெற்றிருக்காங்க. அந்த சமயத்தில் மிகப்பெரிய துணிச்சலான நடவடிக்கையாக அந்த 10 மாத சிறுமியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன் வந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய காரியம். உடனடியாக கேரளா அரசு, கேரளா மக்கள், பிற அதிகாரம் மிக்கவர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி இந்த மிகப்பெரிய காரியத்தை செய்து காட்டியிருக்காங்க. மருத்துவர்கள், இது மிகப்பெரிய ப்ராசஸ். இந்த உடல் உறுப்பு தானம் செய்வது, மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவது நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். மிகப்பெரிய அனுமதி எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் அரசாங்கத்திலிருந்து. சிறுமியின் அப்பா பெயர் அருண் ஆபிரகாம், அம்மாவின் பெயர் ஷெரின் ஜான். இவங்க உடனடியாக உறுப்புகளை தர ஒத்துக்கிட்டாங்க. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஆம்புலன்ஸ்களை ஓட்டுபவர்கள், போக்குவரத்து காவல்துறையினர், சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர், தன்னார்வ அமைப்பாளர்கள், மக்கள் ஒரு பெரிய அளவு இதுக்கு சேர்ந்து இந்த ஆபரேஷன் அனைத்து மருத்துவமனைக்கும் இந்த உடல் உறுப்புகள் சென்று மாற்று அறுவை சிகிச்சை நடக்க
பார்த்துக்கிட்டாங்க. இது முதல்ல இந்த குழந்தையின் சிறுமியின் சிறுநீரகம், இந்த 10 மாத குழந்தையோட சிறுநீரகம் வந்து வெறும் 5 சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும். 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சிறுநீரகம் 10 வயது சிறுமியை உயிர் வாழ வைப்பதற்கு போதுமானதாக இருக்காது. அதனால வந்து முடிவு பண்ணி அந்த சிறுமியின் 2 சிறுநீரகத்தையும் கேரளா அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு 10 வயது சிறுமிக்கு இந்த 2 சிறுநீரகத்தையும் பொருத்தி ஒரு நாள் முழுக்க 12 மணி நேரம் இந்த ஆபரேஷன் நடந்திருக்கு. இன்றைக்கு அந்த 10 வயது சிறுமி அந்த 2 சிறுநீரகம் பொருத்தப்பட்டு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். இனி அந்த சிறுமி அதிக ஆண்டுகள் உயிர் வாழ்வால் டயாலிசிஸ் பண்ண அவசியம் இல்லை. இது கேரள அரசு மருத்துவக் கல்லூரி நடந்த அறுவை சிகிச்சை. அதுக்கப்புறம் அந்த கல்லீரல் KIMS ஹாஸ்பிட்டல் வாங்க கேரளாவில் அங்கு கொண்டு செல்லப்பட்டது. வந்து ஒரு 7 மாத சிறுமி, அந்த சிறுமிக்கு கல்லீரல் பொருத்தப்பட்டது. இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் டாக்டர் சபீர் அலி தலைமையிலான குழுவினர் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. 10 மணி நேரம் இந்த அறுவை சிகிச்சை அவங்க செஞ்சாங்க. இந்த சபீர் அலி என்ன குறிப்பிட்டார்னா, இந்த அறுவை சிகிச்சை மிகப்பெரிய விஷயம், இரத்த நாளங்களை கண்டுபிடிப்பது இணைப்பதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சா அமைஞ்சது. ஆனால் இந்த சிறுமியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் சிரத்தை எடுத்து அறுவை சிகிச்சை பண்ணி இன்று காப்பாற்றி நல்லபடி இன்னைக்கு அந்த 7 மாத சிறுமி இன்னைக்கு இருக்கா. அதை தாண்டி அந்த ஆலின் செரின் ஆபிரகாமுடைய இருதயம் மற்றும் இருதய வாழ்வுகள், நுரையீரல் அனைத்தும் எடுத்து பத்திரப்படுத்தி அந்த வயது ஒருத்தவங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக காத்து மேற்கொண்டு அந்த அறுவை சிகிச்சைக்கு போயிட்டு இருக்காங்க. அதை தாண்டி கண்கள், அந்த குழந்தையின் 2 கண்களுமே பத்திரப்படுத்தி அந்த மாதா அமிர்தாந்தி மாயி அந்த மருத்துவமனையில் உள்ள கண் வங்கிக்கு கொடுத்திருக்கிறாங்க. உண்மையாவே ஒரு 10 மாத சிறுமியை இப்படி ஒப்படைப்பது, உடல் உறுப்புகளை ஒப்படைப்பது வந்து அந்த பெற்றோரை எவ்வளவு நாளும் பாராட்டலாம், அந்த தாத்தா பாட்டி அந்த இருவரையும் எவ்வளவு நாளும் பாராட்டலாம். அவர்கள் வீட்டுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயம் செய்து அவர் ஆறுதல் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர்கள், பிரபலங்கள், மக்கள் லட்சக்கணக்கில் வெள்ளம் போல வந்து மத குருமார்கள் கணக்கில்லாமல் அந்த இறுதி சடங்குக்கு வந்து ஜெபித்து அந்த சிறுமியை ஆசீர்வதித்து சிறுமியுடைய முகத்தை பார்க்கும்போது, அந்த பெட்டிக்குள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக தேவதை போல உறங்குவது தெரிகிறது. தன்னுடைய அத்தனை உடல் உறுப்புகளையும் பிறருக்கு கொடுத்து வாழ வைத்துவிட்டு ஒரு அமைதியாக அந்த சிறுமி உறங்குவது போல தெரிகிறது. நிச்சயமா வந்து பெரிய அளவு ஒரு ஆபரேஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. உடல் உறுப்புகள் அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒன்று. நிச்சயமாக நான் அந்த மூளைச்சாவு விபத்துகளை விரும்புவது இல்லை. அதை மீறி இப்படி நடக்கும்போது உடல் உறுப்புகள் தானம் செய்வது, அவர்கள் இறந்தும் இன்னும் பிறரை வாழ வைப்பதற்கு அது சமமா இருக்கும். என்னைக்கோ 2008 மரணம் அடைந்த ஹிதேந்திரன் இந்த சம்பவங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டு வைத்தவன். அவனுடைய இருதயம் அபிராமிக்கு பொருத்தப்பட்டு இன்றைக்கும் அபிராமி உயிர் வாழ்ந்து ஹிதேந்திரன் இதயத்தோட உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சராசரியாக வந்து இந்த உடல் உறுப்புகள் தானம் அமைந்து விடாது. ஏன்னா முறைகேடுகள் எதுவும் நடந்துடக்கூடாது பிற்பாடு. அதனால வந்து ரொம்ப கவனமாக இருப்பார்கள். சட்டங்கள் மிக கடுமையாக இருக்கும். மூளை சாவு அடைந்து விட்டார் என்று 4 மருத்துவர்கள் சான்றிதழ் அளிக்க வேண்டும். அவர்கள் சர்டிஃபிகேட் பண்ணணும். 2 முறை நேர அவகாசம் எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கிட்டு மூளைச்சாவுன்னு சொல்லக்கூடாது. ஒரு தடவை பார்க்கணும், சில மணி நேரங்கள் கழித்து திரும்ப சோதிக்கணும். திரும்ப சோதித்து 2வது முறையும் மூளைச்சாவு என்று உறுதி அளித்த பிறகு 4 மருத்துவர்கள் உறுதி அளித்த பிறகுதான் அந்த உடல் உறுப்புகள் எடுக்கப்படும். மிகப்பெரிய படைகள் இதற்கு தேவைப்படும். இந்த உடல் மாற்று அறுவை சிகிச்சை எல்லாமே பல மணி நேரங்கள், நாள் கூட நடக்கக்கூடியவை. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், பிற அரசு பட்டாளங்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் உயிரை கொடுத்து ஓட்டணும். இவங்க எல்லாம் சேர்ந்தாதான் இந்த உடல் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடியும். போற்றுதலுக்கு உரிய தேவதை அலின் செரின் ஆபிரகாம்
மேலும் துணிச்சலான முடிவெடுத்த பெற்றோர்கள் இருவரும் பாராட்டுக்குரியவர்கள். மேலும் இதற்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்ட ஹிதேந்திரன் மற்றும் அவர்கள் பெற்றோர், அதை உலக அளவு கொண்டு சேர்த்த தமிழக பத்திரிகை நண்பர்கள் மறக்க முடியாதவர்கள். நன்றிகள்.